ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசன் அஃபிஷியல். எனக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் கொடி லெமன் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோங்க. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுனால நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி லெமன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி வச்சு ஒரு 3 இயர்ஸ் ஆகுதுங்க. 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. இதோட வளர்ச்சி நிறைய பூ வச்சு நிறைய காய் காய்ச்சிட்டும் இருக்குங்க. ஆல்ரெடி நாங்கள் ஒரு 4-5 தடவை இதில் காய் பறித்து ஊறுகாய் போட்டுருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எந்த வகையை சார்ந்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊறுகாய் லெமன் தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ஜூஸ் புழிஞ்சோன்னா நமக்கு ஜூஸ் அதிகமாக வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது உள்ள விதை கூட இருக்காதுங்க. ஒன் டைம் நம்ம இந்த செடியை வச்சுட்டோன்னா சீசன் தான் காய் காய்க்கும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. எல்லா சீசன்லையுமே இதுக்கு தேவையான அளவுக்கு காய் கொடுத்துட்டே இருக்குங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமங்க, ஒரு இடத்துல பூ பூத்துதுன்னா அதில் நிறைய பூ பூத்து நிறைய கொத்து கொத்தாக இருக்குங்க இதோட லெமன். அதனால தாங்க இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கொடி லெமன் அப்படின்னு இருக்குங்க. இதுக்கு வந்து நான் எப்பயுமே சொல்கிறதாங்க, நான் தனியாக இதுக்குன்னு எந்த உரமும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. வெறும் தொழு உரம், வெஜிடபிள் கம்போஸ்ட் மட்டும் தாங்க ஆட் பண்ணுறது. ஸோ அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கிறதுனால நிறையவே காய் காய்ச்சிட்ருக்குங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாங்க வச்சுருக்கோம். இது வந்து எவ்வளோக்கு நம்ம இடம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா படர்ந்து நல்லாவே காய் காய்க்குங்க. இது ஃபுல்லாகவே கீழே வந்து பார்த்திங்கன்னா சல்லி வேர் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறையவே காய் காய்க்கவும் ஈஸியாக இருக்குங்க. அதனால் போதுமான அளவுக்கு இடம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இதோட செடி ரொம்ப படர்ந்து அதுலேருந்து நிறையவே காய் காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுங்க. கண்டிப்பாக லெமன் செடிலாம் நீங்கள் வைக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கொடி லெமன் வகையெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 காய்கிட்டே பறிச்சோங்க. ஸோ அந்த 30 காய் வச்சு தாங்க நாங்கள் ஊறுகாய் போட்டோம். ஊறுகாய் போட்ட வீடியோ வந்து நாங்கள் எடுக்கலைங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நிறைய காய் காய்ச்சி நாங்கள் ஊறுகாய் போட சொல்ல உங்களுக்கு ஊறுகாய் எப்படி போகணுன்னு சொல்கிற வீடியோவும் நாங்கள் காமிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.